ஒரு பக்கம் தாய், மற்றொரு பக்கம் சகோதரி. இருவரும் வடித்த கண்ணீர் அன்று மயிலாடுதுறை அரசு மருத்துவமனையையே அதிர வைத்தது. உற்றார் உறவினர்களும் அந்த கொடூர சம்பவத்தின் அதிர்ச்சியிலிருந்து மீள முடியாமல் தவித்து கிடந்தனர். இன்னும் ஒரு சில நாட்களில் தாலி கட்ட வேண்டிய காதலன் பிணவரையில் சடலமாக கிடப்பதை எந்த காதலியால் ஏற்றுக்கொள்ள முடியும்? பெருங்குரலெடுத்து அந்த பெண் காதலனின் பெயரை உச்சரித்தது கேட்பவரின் இதயத்தை நொறுக்கி போட்டது. அந்த குரலில் இருந்த சோகத்தை வார்த்தைகளில் விவரிப்பது கடினம். கொல்லப்பட்டவர் வைரமுத்து. 28 வயதான இவர் மயிலாடுதுறை மாவட்டம் அடியமங்கலம் கிராமத்தைச் சேர்ந்தவர். பைக் மெக்கானிக்காக வேலை செய்து வந்திருக்கிறார். சம்பவத்தன்று வேலையை முடித்துக் கொண்டு வீடு திரும்பிய வைரமுத்துவை ஒரு கும்பல் வழிமறித்து திடீரென வெட்டத் தொடங்கி உள்ளது. உயிர் பயத்தில் தப்பித்து ஓடி உள்ளார். அப்போதும் விடாமல் துரத்திய அந்த கும்பல் வைரமுத்துவை வெட்டி சிதைத்துவிட்டு தப்பிச் சென்றிருக்கிறது. உறங்குவதற்கு தயாராகி கொண்டிருந்த ஊர் வைரமுத்துவின் அலறல் சத்தம் கேட்டதும் விழித்துக் கொண்டது. குத்துயிரும் குலை உயிருமாக கிடந்தவரை மீட்டு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றிருக்கிறார்கள். ஆனால் அவரை காப்பாற்ற முடியவில்லை. இந்த கொலை தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்டாலின் சம்பவ இடத்தை நேரில் பார்வையிட்டு விசாரணை மேற்கொண்டார். தொடர்ந்து அசம்பாவிதம் ஏதும் நடக்காமல் இருக்க 30க்கும் மேற்பட்ட போலீசார் கிராமத்தில் குவிக்கப்பட்டுள்ளனர். போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் வைரமுத்துவின் குடும்பத்தினரும் உறவினர்களும் உச்சரித்த ஒரே பெயர் விஜயா. வேணான்னு எழுதி கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் இமிடியேட்டா ஆள் வச்சு வெட்டணும். அவங்க தான் கொலை பண்ணாங்க, வேற யாருமே கிடையாது. விஜயாவின் மகள் மாலினி. 26 வயதான இவர் வைரமுத்துவை காதலித்து வந்துள்ளார். 10 வருடங்களாக இருவரும் பழகி வந்திருக்கிறார்கள். இருவரும் ஒரே சமூகத்தைச் சேர்ந்தவர்கள். மாலினி கல்லூரி படிப்பை முடித்துவிட்டு சென்னையில் உள்ள தனியார் நிறுவனம் ஒன்றில் வேலை செய்து வந்துள்ளார். இருவரும் ஒரே சமூகம் என்றாலும் அந்த காதலுக்கு தடை போட்டிருக்கிறார் விஜயா. காரணம் படிப்பு, வேலை. மாலினி படித்தவர் என்பதால் பள்ளி படிப்பை கூட முடிக்காத வைரமுத்துவுக்கு திருமணம் செய்து வைக்க விஜயா விரும்பவில்லை என்று சொல்லப்படுகிறது. அப்பா அம்மா போராட்டத்தோட சம்மத்தோட நம்ம கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு இருந்தேன். அவங்க என்ன கல்யாணம் பண்ணணும் டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. நான் மறுப்பு தெரிவிச்சுக்கிட்டே இருந்தேன். அடிச்சாங்க, உதைச்சாங்க, எல்லாத்தையுமே அனுபவிச்சு 10 ஆண்டு காலமாவே அனுபவிச்சேன். திருப்பி நான் சென்னையில வேலைக்கு போனேன். 2 வருஷமா சென்னையில தான் வேலை பார்க்குறேன். சூப்பர்வைசரா இருக்கிறேன். சென்னையில வேலை பார்த்து அப்பப்போ வீட்டுக்கு வருவேன். அப்பப்பயும் டார்ச்சர் பண்ணுவாங்க. நான் அந்த பையன்ட்டு சொல்லுவேன், இது மாதிரியே நான் கல்யாணம் பண்ணிக்க, வேற மாப்பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணிக்குவேன்னு டார்ச்சர் பண்றாங்க. முத்து, நீ என்ன முடிவு சொல்லு, நான் பாப்பா சம்மத்தோட பொண்ணு கேட்கிறேன், நம்ம கல்யாணம் பண்ணிக்குமா நீ அப்படிதான் சொன்னாங்க. 6 மாதங்களாக தனது மகளுடனான காதலை கைவிட்டு விடும்படி விஜயா வைரமுத்துவை கண்டித்து வந்ததாக கூறப்படுகிறது. அதன் உச்சகட்டமாக வைரமுத்து வேலை செய்து வந்த மெக்கானிக் கடைக்கே சென்று அவரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கிறார். உன்னை அப்பவே தட்டி இருக்கணும் என கொலை மிரட்டலும் விடுத்திருக்கிறார். என்னடா செல்லு வச்சுக்கணும் பேசு பேசுற நீ போடா, எங்க வேணா போடா, நீ பாத்துக்கோ, எங்க வேணா பாத்துக்கோ பேசு. என் புள்ளைய நான் ஓட்டக்கச்சு நீ அடிக்க உரிமை இருக்கா தம்பி? என் வீட்டுல இருக்கிறாங்க என் பொண்ணு. இந்த மிரட்டலை தொடர்ந்து தனது மகளுக்கு வைரமுத்து தொல்லை கொடுப்பதாக கூறி விஜயா காவல் நிலையத்தில் புகார் அளித்திருக்கிறார். இருதரப்பையும் அழைத்து போலீசார் பேசியிருக்கிறார்கள். மாலினி வைரமுத்துவை காதலிப்பதாகவும் அவரையே திருமணம் செய்து கொள்வதாகவும் அழுத்தமாக கூறியுள்ளார். எல்லாரோட சம்மத்தோட தான் நான் கல்யாணம் பண்ணிக்கணும் 10 வருஷமா நான் இருந்தேன். ஆனா எங்க வீட்டுல ஒத்துக்கல. நான் அந்த பையனை தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன், அந்த பையனையும் என்னதான் கல்யாணம் பண்ணிப்பான். அந்த பையன் எவ்வளவு நாள் வெயிட் பண்ணணும்னு கேட்டான். 6 மாசம் வெயிட் பண்ணா போதும், அந்த பையன் பண்ணுவானா அப்படின்னு கேட்டான். அவங்க பண்ணுவாங்க, எத்தனை வருஷமா இருந்தாலும் அவங்க வெயிட் பண்ணுவாங்க, எங்களுக்கு 6 மாசம் வெயிட் பண்ணா போதும் அப்படிதான் நாங்க சொன்னோம். சரின்னு சொல்லிட்டு 6 மாசமா வெயிட் பண்ண முடியாது, எங்களுக்கு பொண்ணு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு
எங்க அப்பா வரல. எங்க அப்பா கல்யாண சம்மதத்தோட பொண்ணு தான் இருந்தாங்க. எங்க நடிச்சதப்பா பாஸ்கர் என்ன பண்ணிட்டாங்க, எங்களுக்கு பொண்ணு வேணாம், அவங்களுக்கு தான் வேணும்னு சொல்லிட்டா நாங்க எல்லாத்தையும் எழுதி கொடுத்துட்றோம், அவங்களோட போகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதன் பிறகு மாலினி நேராக வைரமுத்துவின் வீட்டுக்கு வந்திருக்கிறார். இருவரும் ரிஜிஸ்டர் மேரேஜ் செய்ய முடிவு செய்திருக்கிறார்கள். நாள் சரியில்லாததால் திருமணத்தை தள்ளி போட்டிருக்கிறார்கள். மாலினி வேலைக்காக மீண்டும் சென்னைக்கு சென்றிருக்கிறார். வைரமுத்து வழக்கம் போல் வேலையை பார்த்து வந்த நிலையில்தான் கொடூரமாக வெட்டி கொல்லப்பட்டிருக்கிறார். 2 நாளா வீட்டுக்கு வரல, இவன் எங்க தங்கியிருக்கான் அப்படிலாம் வாட்ச் பண்ணி நேற்று வீட்டுக்கு போனோன்னா, இவன் வேலை பாக்குறாங்க இன்னைக்கு வீட்டுல, இவன் என்னைக்கு இருந்தாலும் இன்னைக்கு வீட்டுக்கு வந்துதான் ஆகணும் அப்படின்னு தான் இவனை வாட்ச் பண்ணி வெட்டியிருக்கானுங்க. இவனை மேல எஃப்ஐஆர் போட்டு கேஸ் பண்ணும். இப்ப நான் வீட்டையும் இழந்துட்டேன், 10 வருஷம் லவ் பண்ண இவனையும் இழந்துட்டேன். எனக்கு சட்டபூர்வமான நடவடிக்கை வேணும். இந்த கொலை தொடர்பாக போலீசார் 6 பேர் மீது வழக்கு பதிந்து விசாரணை நடத்தி வந்த நிலையில் மாலினியின் 2 சகோதரர்களும் சித்தப்பாவும் இந்த கொலையை செய்திருப்பது உறுதியாகி இருக்கிறது. இதனால் மற்ற 3 விடுவித்துவிட்டு குகன், அன்புநிதி, பாஸ்கர் ஆகிய 3 கைது செய்திருக்கிறார்கள். அதோடு மாலினியின் தாய் விஜயாவின் மீது வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் வழக்கு பதிந்து நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.